வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு டேக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே மக்கள்கிட்ட பயங்கரமா ரீச் ஆயிருந்துச்சு. அதாவது பிந்து மாதவி வந்து காயத்ரி கிட்ட பரணி பத்தின கேள்விகள்லாம் சாரமாரியா கேட்டாங்க. அதுக்கு காயத்ரி திக்குமுக்காடி நின்றாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் ப்ரோமோ அதுக்கு மேல ஹைப்பர் கிரியேட் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதனால வரைக்கும் நம்ம மனசுல பட்டுட்டு இருந்ததை பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்காவே கொடுத்துட்டாரு. அதாவது பிக் பாஸ் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே பைத்தியம்ன்றத இன்னைக்கு கண்கூட நம்மளால பார்க்க முடியுது. எக்ஸப்ட் ஓவியா. நம்ம ஓவியாவை நம்ம பைத்தியமா பார்க்க முடியாது. ஆனா ஃபேமிலியில இருக்கவங்க அவங்களை அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அது நம்மளோட தப்பு கிடையாது. ஆனா நம்ம கண்ணுக்கு பிக் பாஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே பைத்தியமா தான் தெரிஞ்சாங்க. அதனாலேயே பிக் பாஸ் வந்து இன்னைக்கு பிக் பாஸ் குடும்பம் எல்லாத்தையும் பைத்தியக்கார குடும்பமா மாத்திட்டாரு. அண்ட் எல்லாருமே பைத்தியமா நடிக்கிறாங்க. வையாபுரி தான் அந்த பைத்தியக்காரங்களுக்கு எல்லாருக்கும் டாக்டரா ஆக்ட் பண்றாரு. ஒவ்வொருத்தரோட ஆக்டிங்க பாக்குறப்பே கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒண்ணுங்க, ஜூலியோட நடிப்புல எந்த வித்தியாசமும் தெரியல. நார்மலா இருக்கப்ப இதே மாதிரி ஆக்ட் பண்றாங்க, பைத்தியம் மாதிரி நடிக்கிறப்ப இதே மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அப்ப இவங்களை உண்மையிலேயே பைத்தியக்காரங்க எடுத்துக்கலாமா? உங்களோட கருத்து நீங்க தாராளமா கீழே பதிவு பண்ணலாம். அண்ட் காயத்ரி வராங்க, அவங்க மாஸ்டரும், அதனால எல்லாரையும் வந்து அடிச்சு வெளுப்பாங்களாம். ஆனா உங்களோட கருத்துல கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணி காமிக்கல. உண்மையிலேயே பைத்தியம் மாதிரி நடிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்நேகன். அண்ட் அவரோட உண்மையான முகமா கூட அது இருக்கலாம். அண்ட் என்னன்னு தெரியல, அந்த ஸ்நேகனுக்கு ஒரு பெண் வேடம்னா ரொம்ப பிடிச்ச போயிருது போல. அவனா பெண் வேடம் போட்டுக்கிறாரு. இன்னைக்கு முக்கியமா ரைசா வந்து அவருக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுறாங்க. அதை வந்து ரசித்து ஸ்நேகன் போட்டுக்கிறாரு. ஆனா இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஜூலிய பைத்தியம் மாதிரி நடிக்க வச்சா கூட போய் எல்லார்கிட்டையும் காக்கா பிடிக்க தான் செய்வாங்க போல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா தெரியுதுங்க, இந்த ஜூலி வந்து காரியம் சாதிக்கணும்னா யாராச்சும் தலையை பிடிச்சி மேய ஆரம்பிச்சிடறாங்க. முத பாத்தீங்கன்னா சக்தியோட தலையை பிடிச்சி மேய்ஞ்சாங்க, நேத்து கூட பாத்தீங்கன்னா ஆரோவோட தலையை பிடிச்சி மேய்ஞ்சாங்க, இன்னைக்கு நம்ம ஸ்நேகனோட தலையை பிடிச்சி மேய்றாங்க. இந்த ஜூலி அடிக்கடி ஆண்கள் தலையை மேயறது பத்தி உங்களோட கருத்து நீங்க தாராளமா கீழே பதிவு பண்ணலாம். அண்ட் இந்த பைத்தியங்கள் பெர்ஃபார்மன்ஸ்ல யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு, உங்களோட கருத்து நீங்க தாராளமா கீழே பதிவு பண்ணலாம்.